போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் முக்கிய டீலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது? மேலும் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற விசாரணை தொடர்பான தகவல்களும் என்ன? சென்னை அண்ணா சாலையில போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதாக அண்ணா சாலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேர்ல ஏற்கனவே 12 நபர்களை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து மெத்து போதைப் பொருள், கொக்கைன் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்கள் பெங்களூரு சேர்ந்த சிலரிடம் இருந்துதான் இந்த போதைப் பொருட்களை வாங்கி வந்து சென்னையில பார்ட்டி மற்றும் மாணவர்களுக்கு என இவர்கள் சப்ளை செய்திருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக அங்கிருந்து கைமாறி பல்வேறு தரகர்களுக்கு சென்று அதன் பின்பாக இவர்கள் விற்பனை செய்வது தெரிய வந்ததை அடுத்து இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய மொத்த டீலர் யார் என அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது இவர்கள் டெல்லியில் இருந்து பதுங்கிட்டு இந்த ஆபரேஷனை செய்வதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேர்ல அண்ணா சாலை தனிப்படை போலீசார் டெல்லிக்கு விரைந்து ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த அபு மற்றும் ராகுல் ஆகிய இருவரை கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடமிருந்து 15 கிராம் கொக்கைன் போதைப் பொருள், 5 கிராம் மெத்து போதைப் பொருள், 7 கிராம் எராயின் ஆகியவற்றை பறிமுதல் செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வரும். இவர்களிடமிருந்து 50,000 பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த கேங் பல மாவட்டங்கள்ல பிரிந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் இது மட்டுமின்றி இவர்கள் இந்த கிரைண்டர் ஆப் மூலமாகவும் விசாரணை செய்து இந்த விற்பனை செய்து வந்ததால இந்த கிரைண்டர் ஆப்பை தடை செய்ய கோரியும் ஏற்கனவே சென்னை காவல்துறை தரப்புல ஒரு பரிந்துரை கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களை சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய பணியில அண்ணா சாலை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போதுதான் இவர்கள் தமிழகத்துல எந்தெந்த பகுதிகளில் இது போன்ற போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுகின்றனர் என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.